ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து இந்த தாத்தாவோட கடை இருக்குது. இவரோட கடை ஈவினிங் ஒரு 7:30க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஆனால் 9 o'clockலாம் ஷார்ப்பாக 1 hour தான். அதை தாண்டினா அடுத்து இந்த மில்க் ஷேக் அந்தமாரி எதனா இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ளேவர் வந்து கோகோனட் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவரில் செய்வார். அந்த ஃப்ளேவருக்குள்ளே நிறையா முந்திரி பருப்பு, நல்ல ஒரு க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஆள் வாங்கி குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது வந்து பாண்டிச்சேரியோட அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் அட்ரஸ் நல்லாயிருக்கும் இந்த போர்டில். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் பக்கத்தில் தான் இந்த கட்டோட கடை இருக்குது. பிஸியான சண்டே மார்க்கெட் ரோடு. எவ்வளோ கூட்டத்தில் நிற்கிறாரு பாருங்கள், எவ்வளோ நேரம் நிற்கிறாரு. இவர் தினமும் ஃப்ரெஷ்ஷாக செய்து ஃப்ரெஷ்ஷாகவே சேல்ஸ் பண்ணுறதுனால இங்கே க்ரௌடு வந்து கரெக்டாக 8 o'clock வந்து கிடுன்னு காலியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஆர்டர் பண்ணும்போதே நின்று பண்ணதா, இல்லைன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 5ஆம் ஆகுது. சரி வச்சு சாப்பிடு. 100 ரூபாவா? சரி சாப்பிட்டு பாருங்கள். ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க, அரைஞ்சிடுச்சு. முந்திரி பருப்பு ஒரு வருதுல ஃபுல்லாகவே முந்திரியாக ஒரு வருதுல.